ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விஷுவலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி சொரா போட்டு ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஷுவலில் உங்கள்கிட்ட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டு செய்கிறதுக்கு முன்னாடி ஃபிஷ் எப்படி க்ளீன் பண்ணாங்கிறது தான் ஒரு டெமோ இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தலையை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் நான் இன்றைக்கி சிசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் சொரா வந்து நல்லா வளவளப்பாக இருக்கும். கத்தியை வச்சு நம்ம அதை வந்து கட் பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸியாக வந்து கட் ஆகாது. ஸோ அதனால் நான் சிசர் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஷார்ப்பான கத்தியாக இருந்தால் நீங்கள் நைஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து கத்தியில் கொஞ்சம் கட் கொடுத்துட்டு அப்புறம் பேக் சைடில் இந்த பக்கவாட்டு ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டேன். சேம் இதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்லேயும் இந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்கவாட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுவுமே நமக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம அந்த கீழே வரைக்கும் இவ்வளோ தூரம் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா மேலே ஃபுல்லாக ஃப்ளஷ் வந்துடும். இந்த கீழே இருக்கிற வந்து ஃபுல்லாக வேஸ்டேஜ், அந்த குடல் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ஃபுல்லாக கீழே வரைக்கும் நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தூரம். ஸோ இதுதான் ஃபுல்லாக வேஸ்டேஜ், ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ஒரு சில பேர் வந்து தலையை வந்து இதுக்காக குழம்புக்காக எடுத்துப்பாங்க. நான் எனக்கு வந்து தலை யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தடவை அலசிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறமா மீனை வந்து அந்த தோல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்கின்னை. இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, இந்த துடுப்புலாம் வந்து நம்ம சிசர் வச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் க்ளீனிங் மெத்தடு. இதுதான் வந்து அன்னெசரியாக நம்ம வந்து கம்பல்சரி ரிமூவ் பண்ணி ஆகணும், அன்னெசரி பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா சைடும் கட் பண்ணி கட் பண்ணி வேஸ்டேஜ்லாம் எடுத்துட்டோம். ஸோ நான் ஒரே ஒரு டெமோக்காக தான் ஒரு மீன் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணணுன்னு காட்டியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இது வந்து க்ளீன் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபிஷ் வந்து ஒரு 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கட் பண்ணிக்கப்புறமா ஒரு 2 டைம்ஸ் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் உப்பு போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை வாஷ் கொடுத்துருங்க. ஸோ அது மாதிரி நம்ம பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணும்போது அதில் சப்போஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஏதாவது தேவையில்லாத அது ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி இந்த சொரா போட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க ஆஃப்டர் ப்ரெக்னென்சி இந்த பால் சுரக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. இதில் வந்து நிறைய இம்யூனிட்டி இருக்குது. இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுற எனர்ஜி வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு இருக்குது. அட் த சேம் டைம் இதில் வந்து பார்த்திங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து சப்போஸ் சளி இரும்பல் தொல்லை இருக்குது அப்படின்ற போது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடும். இது வந்து நாட்டு மருந்து இதுவில் சொல்லியிருக்காங்க, சித்தால இந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபீவர் சளி இருமல் வந்து கம்மியாகும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கொடுக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் இது எல்லாருமே எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது மட்டும் நடுவில் ஒரு எலும்பு இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். மற்றபடி இது வந்து நம்ம ஃபுல்லாகவே இப்போ நம்ம வேக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ வந்து கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி போட்டு இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கிறேன். ஜஸ்ட்டு ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ்லேயே வெந்துடும். நீங்கள் நார்மல் இட்லி குண்டாலே கூட வேக வைக்கலாம். 6 to 10 மினிட்ஸ் இட்ஸ் எனஃப். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு விசில் போதும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்க தொலியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இந்த புட்டுக்காக நம்ம வந்து இந்த மீனை வந்து உதிருவோம் இல்லைங்களா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரே ஒரு நரம்பு மாதிரி ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். சொரா மீனில் மோஸ்ட்லி நிறைய குட்டி குட்டி முள்ளாம் இருக்காது, உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து நல்லா குட்டி குட்டியாக துண்டாக போட்டு கூட நம்ம வந்து புட்டு செய்யலாம். அப்படி செய்கிறீங்க அப்படின்னா பெரியவங்க மட்டும் சாப்பிடணும். சப்போஸ் நீங்கள் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அது சொராவோட முள்ளுன்னு தெரியாது. ஸோ அது விழுங்குறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதுக்காக மட்டுமே தான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த முள்ளை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, சொராவோட முள்ளை அவாய்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஆஃப்டர் குக் பண்ணக்கப்புறமா ஈஸியாக அதோடய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி எல்லா மீன் நம்ம பத்தை போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம கையோடு சேர்த்து இது உதிர்த்துடலாம். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா
பொடியாக ஒரு 20 பல் போல் பூண்டு, அதுக்கப்புறமா ஜிஞ்சர், ஒரு பெரிய துண்டு ஜிஞ்சர், அப்புறம் வந்து ஒரு 4 இல்லை 5 பச்சை மிளகா குட்டி குட்டியாக ரொம்ப மெலிசாக சாப் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இதில் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த பச்சை மிளகாய் காரம் தான் இந்த சுறா புட்டுக்கு வரும். சேம் டைம் லாஸ்ட்டாக இறக்கும்போது பெப்பர் தூள் போடுவோம். அதுக்கப்புறம் ஆனியன், நீங்கள் எவ்வளோ போட்டு உதிர்த்து எடுத்துருக்கீங்களோ ஃபிஷ்ஷு, அந்த ஃப்ளஷை பொறுத்து 3 இல்லை 2 நல்ல பெரிய ஆனியனை வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி ஒன்று போல் சேர்ந்து வரும். புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ புட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஆனியனை ரொம்ப சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க்கிங் செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஃப்ரையிங் பேனில் நான் ஆயில் எடுத்திருக்கேன், குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நான் இன்றைக்கி ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஜீரகமும் ஒரு ஒன் ஆஃப் நல்லா நம்ம உடம்பை சிரிக்க வைக்கும். அதுக்கப்புறமா அதில் வந்து 20 பல் போல் பூண்டு, அப்புறம் வந்து ஜிஞ்சர், ஒரு 4 பச்சை மிளகா நல்லா ஃபைனாக சாப் பண்ணது ஒன்று ஒன்றா போட்டு இப்போ இது நல்லா அந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஆஃப்டர் தட் நான் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேங்க. ஸோ இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கணும். சுருளில் வதங்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த புட்டு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஆனியன் சீக்கிரமாக குயிக்காக வதங்கணுன்றதுக்காக உப்பு போடுவாங்க. பட் நான் அது எப்போவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப சீக்கிரமாக அது வதங்கி வச்சிரும். பட் வந்து டெக்ஸ்சர் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நான் வந்து இப்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பெருங்காயத்தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆப்ஷன் தான், ஏன்னா நம்ம மோஸ்ட்லி மஞ்சத்தூள் போட்டே தான் நம்ம வந்து அந்த ஃபிஷ்ஷை வேக வச்சுருக்கோம். பட் வந்து ஒரு கலர் ஏஜென்ட்டுக்காக நான் இப்போ மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து குட்டி குட்டியாக இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, உடச்சி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து இதில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் இது நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இதோட குவான்டிட்டி சைஸ் பார்த்து டேஸ்ட் பார்த்து சால்ட் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணுறது நம்ம வந்து கடைசியில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2 தடவையாவது எடுத்துக்கோங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்குது, ஒமேகா 3 இருக்கிறதுனால ஏர்ஃபால் ஆகுதும் கம்மியாகும். மெயினாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சளி பிடிச்சிருது, ஜுரம் வந்துடுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இதை வந்து அட்லீஸ்ட் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் அதை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.